மல்லி அன்னப்பொண்ணி கோயிலில் உட்காந்து சாமிகிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையே அந்த பென்ட்ரைவில் தான் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் என்னோட நம்பிக்கையும் வீணாக போயிடுச்சு. அந்த பென்ட்ரைவை எந்த ஒரு படுபாவி என் தலையில் அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டான். அந்த பென்ட்ரைவ் மட்டும் இப்போ இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிருப்பேன். ஆனால் அந்த பென்ட்ரைவ் கிடைக்கவே இல்லையே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி. உனக்கு எங்கள் மேலே கருணையே இல்லையா? நல்லவங்களை மட்டும் தான் சோதிப்பியா? கெட்டவன் சோதிக்கவே மாட்டியா என்ன? சொல்லு. எனக்கு மட்டும் பென்ட்ரைவ் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்து சாமி. அந்த பென்ட்ரைவ் மட்டும் கிடச்சிட்டா என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிடுவேன். பாவம் மல்லி, தாய் தாப்ப இல்லாத பொண்ணு, ரொம்ப கஷ்டப்படுறா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிச்சின்னு நானும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் கடைசி நேரத்தில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம அன்னப்பொண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த சைடு வந்து ஒரு லேடி போலீஸ் பார்த்துட்டு, ஏம்மா எதுக்குமா அப்படி அழுதுட்டுருக்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தையில் வேறு கட்டு போட்டிருக்கீங்க, எதுவும் பிரச்சனையாம்மா அப்படின்னு கேட்க, ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா, என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு நேற்று ஒரு பென்ட்ரைவ் எடுத்து வந்தேன். அந்த பென்ட்ரைவில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இருந்துச்சு. ஆனால் வரும்போது இதே இடத்துல தான் ஒருத்தவன் என் தலை கட்டையில் அடிச்சுட்டு அந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு போயிட்டான். அது எந்த படுபாவி சண்டாலின்னு தெரில. அந்த பென்ட்ரைவ் மட்டும் இருந்துச்சுன்னா இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையை நான் காப்பாற்றிடுவோம்மா அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க? அந்த பென்ட்ரைவ் தான் காப்பாற்றிட முடியுமா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை? ஆமாம்மா, அந்த பென்ட்ரைவ் தான் ஒரு முக்கியமான வீடியோ இருக்குது. அந்த வீடியோ தான் என் பொண்ணோட வாழ்க்கையவே காப்பாற்ற போகுது. என் பொண்ணு தலையெழுத்தையே மாற்ற போகுதுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அந்த படுபாவி எவன் தெரில என்னை அடித்து போட்டுட்டு தூக்கிட்டு போயிட்டான். இந்த கடவுளுக்கும் கண்ணே இல்லை. அவங்களுக்கு தான் நல்லது பண்ணுறாரு தவிர நம்மளுமே நல்லவங்களுக்கு கெடுதல் தான் பண்ணுறாரு அப்படின்னு அண்ணன் பண்ணி புலம்புறாங்க. உடனே அந்த லேடி போய் சொல்கிறாங்க, ஏம்மா இங்கே தான் கோர்ட்டு ஃபுல்லாக கேமரா இருக்குல்ல, அதில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையேம்மா, யார்கிட்டையும் போய் நானும் கேட்டு பார்க்குறேன், யாரும் எனக்கு உதவி பண்ண மாட்டேறாங்கம்மா அப்படின்னு சொல்ல, சரி வாங்கம்மா நான் பேசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லவும் அன்னப்பொண்ணிக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏம்மா நீ சொன்ன தருவாங்களா? நான் சொல்கிறேன் வாங்கம்மா அப்படின்னு அன்னப்பொண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற உள்ள ஆஃபீஸ் ரூமில் போய் இது மாதிரி இவங்க தலையில் அடித்து போட்டுட்டு இவங்களுடைய ஃபோனை தூக்கிட்டு போயிட்டானா, கேமரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேமரா ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிறதுனால அவங்களும் கேமரா ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அன்னப்பொண்ணி நடந்து வரதும் பின்னாடியே நம்ம மேனேஜர் குணசேகரன் வந்து அன்னப்பொண்ணி தலையில் ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பென்ட்ரைவை தூக்கிட்டு போகிறதும் தெளிவாக ரெக்கார்டாக இருக்குது. ஏம்மா இவர் தெரியுமா உங்களுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அன்னப்பொண்ணி பார்த்துட்டு, தெரியுமா என் கம்பெனி மேனேஜர். அட பாவி, இவன் தான் இப்போ இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கானா அப்படின்னு அன்னப்பொண்ணி நினைக்கிறாங்க. சரிம்மா இப்போது அட்ரஸ் செஞ்சிச்சு, நீங்கள் போய் இப்போ வாங்கிடுவீங்களே, இது போதுமா, ரொம்ப நன்றிம்மா, கடவுள் மாதிரி வந்து எனக்கு சரியான இடத்த உதவி பண்ணியிருக்க, உன்னை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க. விடுங்கம்மா, இது எங்கள் கடமை தாம்மா அப்படின்னு அந்த லேடி போய் சொல்கிறாங்க. அன்னப்பொண்ணி உடனே கிளம்பி மேனேஜர் வீட்டுக்கு போகிறாங்க. போனால் மேனேஜர் வீட்டில் தான் இருக்கான். அன்னப்பொண்ணி உள்ளே போனதும் மேனேஜர் அன்னப்பொண்ணி பார்த்துட்டு, ஏம்மா எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேணுமா, நீ தாண்டா வேணும் அப்படின்னு கதவை தப்பாக போடுறாங்க. உடனே மேனேஜர், இங்கே பாருங்கம்மா, எதுக்கு இப்போ கதவெல்லாம் தப்பாக போடுறீங்க, என்ன என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்களா? இங்கே பாருங்கம்மா, நான் இப்போயே நம்ம விஜய் சார் கால் பண்ணி சொல்லிவிடுவேன், பார்த்துக்கோங்க. அப்படியா, பண்டா பார்ப்போம் அப்படின்னு அண்ணன் சொல்லவும் உடனே குணசேகரன் ஃபோன் எடுக்கிறாரு. எடுக்கவும் டக்குன்னு அண்ணன் பண்ணி ஃபோன் பிடிக்கிறாங்க. என் ஃபோன் கொடுங்கம்மா, ஏமா தேவை பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் பண்ணி ஃபோனை பேக் வச்சுட்டு, எங்கடா அந்த பென்ட்ரைவ், எந்த பென்ட்ரைவ்மா, எந்த பென்ட்ரைவா, என்னை தலையில் அடித்து போட்டுட்டு என்கிட்ட தூக்கிட்டு வந்த பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவ் தான் கேட்குறேன், எங்கடா அது? அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் கொடுத்துட்டேன். யார்கிட்ட கொடுத்தேன்? யார்கிட்டே கொடுத்துட்டேன், அது எதுக்கு உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபோனை கொடுத்துட்டு ஒழுங்காக வெளியே போயிடுங்க, இல்லைனா கத்தி கூப்பாடு போட்டு அக்கம் பக்கத்துலலாம் வர வச்சுருவேன், அப்புறம் போலீஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு தான் அசிங்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லவும் அன்னப்பொண்ணி ஒன்று பின்னாடி ஒரு கையில் கட்ட வச்சுருந்துருக்காங்க. அதை எடுத்து நம்ம மேனேஜரை போட்டு அடிக்கவும் ஒரு கட்டத்துக்கு மேலே குணசேகரன் நல்லா அடி தாங்க முடியாமல், அம்மாவா நிப்பாட்டுங்க போதும், இல்லை முடியல, சொல்லிடுறேன் சொல்டா, எங்கே இந்த பென்ட்ரைவ்? என்கிட்ட தான் இருக்குது, யாருக்கெல்லாம் பண்ண சொன்னோன்னு சொல்டா. அந்த ராஜேஸ்வரி மேடம் தான் பண்ண சொன்னாங்க. ஏண்டா சம்பளம் வந்து விஜய் சார்ட்ட வாங்குவேன், விஸ்வாசத்தை ராஜேஸ்வரி காட்டுவியா, மான கட்டவனே அப்படின்னு அடித்து போட்டு அந்த பென்ட்ரைவ் வாங்குறாங்க. வாங்கிட்டு உன்னை இப்படியே விட்டுட்டு போனால் நீ உடனே கால் பண்ணி அந்த சதிகாட்ட சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒரு சேர் எடுத்து போட்டு அதில் குணசேகரன் உட்கார வச்சு கட்டி போட்டுட்டு போகிறாங்க. குணசேகரன் உடனே, ஏம்மா நான் தான் உண்மையை சொல்லிட்டேனேம்மா, அப்புறம் ஏமா கட்டி போட்டு போகிறீங்க, இரு நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு என் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இப்படியே இருக்கலாம், இல்லைனா இன்னும் எத்தனை பேர் குழி நீ கெடுப்ப அப்படின்னு அன்னப்பொண்ணி கிளம்பி நேராக விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வீட்டுக்கு போகவும் இங்கே மல்லின்னு கூப்பிட்றாங்க. நம்ம ராஜ் வெளியே வராங்க. பாரு ரஞ்சி வந்துட்டா, இந்த மல்லி சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது தான் பண்ணிக்கிட்டே இருப்பா, இவளுக்கு ஒரு பல்பை கொடுத்து இன்றைக்கி வெளியே அனுப்போம் அப்படின்னு ராஜி முடிவு பண்ணி வெளியே வராங்க. விஜய் வராரு. வந்த விஜய், தம்பி மல்லி எங்கப்பா அப்படின்னு கேட்க, மல்லிலாம் வீட்டில் இல்லை, அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா? என்ன தம்பி சொல்கிறீங்க? எங்கேப்பா போனா மல்லி? எங்கே போனான்னு தெரிலங்க, அவள் பண்ண காரியத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன், அவளே போயிட்டா. ஐயோ மாப்பிள்ளை, அவசரப்பட்டுட்டீங்க மாப்பிள்ளை,
ஏமாப்பா இப்படி பண்ணீங்க? ஓ, என் தம்பி அவசரப்பட்டானா? அப்போ உங்கள் பொண்ணு மல்லி எல்லாமே கரெக்டாக பண்ணுவாளா? இங்கே பாருங்கள், 2 பேரும் கூட்டுக்கலாம் தானே. எப்படியும் அவள் வெளியே எங்கேயாவது உட்காந்துருப்பா. உட்காந்துக்கிட்டு நீ போய் எனக்காக நியாயத்தை கேளு, நியாயத்தை கேட்டு நீ எப்படியாவது திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பு. அப்போ தான் நான் அந்த விஜயை ஏமாற்றி முட்டலாக்கி சொத்து எல்லாத்தையும் அடைய முடியும். அதோட அதுக்கெல்லாம் தடையாக இருக்கிறது ராஜேஸ்வரி தானே. அவளை முதல்ல வீட்டு அனுப்பணும். அவள் வீட்டு அனுப்பிச்சிட்டோம்னா சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு உன் படம் சொல்லி கொடுத்தாளா? அதான் வந்திருக்கியா? போதும் நிப்பாட்டு ராஜி. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பேசிகிட்டே இருக்காத. நீ யாருன்னு எனக்கே தெரியும், புரியுதா? இந்த சொத்தை யார் ஆடினு ஆசைப்படுறது யார்? மல்லி இல்லை, நீ தான். அது உனக்கும் தெரியும். ஏன் இப்படி தேவையில்லாமல் அபாண்டமாக பழி போடுற? உன் நாக்கு அழுகிட போகுது ராஜேஸ்வரி அப்படின்னு அண்ணன் சொல்லவும், விஜயவனே போதும் நிப்பாட்டுங்கம்மா. இப்போ எதுக்கு இங்கே வந்து கத்திட்டுருக்கீங்க? அது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்காவை தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், தேவையில்லா பச்சை பண்ணி சொல்லிட்டேன். எது நடந்தாலும் சரி, நடந்து முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நான் யாருடைய எந்த ஒரு காரணத்தையும் கேட்க விரும்பலை. நீங்கள் ஒழுங்காக இருந்து கிளம்பிடுங்க. போதும் நிப்பாட்டுங்க மாப்பிள்ள. நானும் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. விஜய் பாத்தியா விஜய், ஒன்றையும் எழுத்து பேசுகிறாங்க. ராஜி நீ கொஞ்சம் அமைதியாரு. ஏன் மாப்பிள்ள சும்மா மல்லின்னு சொல்கிறீங்களே? உங்கள் அக்கா தான் எல்லா பிரச்சனையும் காரணம் தெரிஞ்சால் நீங்கள் என்ன மாப்பிள்ள பண்ணுவீங்க? அப்போது சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க. அவ்வளோ அதான் பண்ணால் நீங்களும் தான் பண்ணுறீங்க. எங்கள் அக்கா என்ன தப்பு பண்ணலை, அது எனக்கு தெரியும். நீங்கள் அமைதியாக கிளம்புங்க. கிளம்புற மாப்பிள்ள. என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லங்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீட்டில்? ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று காட்டுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும் அப்படின்னு அண்ணன் பொண்ணு அந்த பென்ட்ரைவ் எடுத்து வெண்பா கூப்பிட்டு கொடுத்து லேப்டாப்பில் போட்டு காட்டுச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வெண்பாவும் லேப்டாப்பில் போட்டு காட்டுறாங்க. பார்த்தா அன்றைக்கி ராஜேஸ்வரி பேசின அதே வீடியோ. அதை பார்க்கவும் இங்கே விஜய் செம ஷாக்காக வராரு. வெண்பா பார்த்துட்டு பிக் பாட்டி, சூப்பர் பிக் பாட்டி அப்படிங்கிறாங்க. ராஜுக்கும் ரஞ்சிதாவுக்கும் ஒன்றுமே புரியல. இந்த பென்ட்ரைவ் எப்படி கிடச்சிது? இது குணசேகரன்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே அண்ணன் பொண்ணி, என்ன ராஜி இந்த பென்ட்ரைவ் குணசேகரன் இருந்துச்சு, எப்படி இங்கே வந்துச்சுன்னு பார்க்குறியா? இங்கே போகிறோம் குணசேகரனை அப்படின்னு அண்ணன் பொண்ணி காட்டுறாங்க. இன்னொரு ஃபோனில் வீடியோ பார்த்தா நம்ம குணசேகரனை அண்ணன் பொண்ணி வீட்டில் கட்டி போட்டு வந்த வீடியோ. அதை பார்க்கவும் ராஜு இன்னும் ஷாக்காக வராங்க. விஜய் ஒன்று, அக்கா எனக்கா இதெல்லாம்? உடனே நான் எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் இதெல்லாம் பண்ணது உண்மையாகவே நீ தானாக்கா அப்படின்னு கேட்க ராஜு ஒன்று, ஐயோ விஜய் இல்லை விஜய், இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க, ஏதோ பிரார்த்தனை பண்ணுறாங்க விஜய். அந்த மல்லி சரியான சதிகாரி விஜய். அவள் எப்படியும் என்னையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி சதிவேலை பாப்பா விஜய். இதெல்லாம் நீ நம்பாத விஜய். அப்போ உனக்கு என் நம்பிக்கை இல்லையா விஜய்? அக்கா போதும் நிப்பாட்டுக்கா. நீ பேசுன எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டேனே. இன்னும் உன்னை எப்படிக்கா நம்புறது? உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதுக்கா. உன்னை நம்பி நான் நல்லாவே மோசம் போயிட்டேன். சே, உனக்காக என் மனைவி மல்லியை போய் வீட்டு வெளியே போய் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லவும் அண்ணன் போய் ஒன்று, பார்த்தீங்களா தம்பி, இதுதான் தம்பி மல்லியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். உங்கள் அக்கா மேலே நம்பிக்கை கொஞ்சம் கூட மல்லி மேலே இல்லாமல் போச்சு தம்பி. என் பொண்ணு பாவம் இப்போது இந்த அசிங்கப்பட்டு எங்கே போய் நிற்கலான்னு தெரியலையே. ஐயோ மல்லி அப்படின்னு அழுகுறாங்க. உடனே விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, அழாதீங்கம்மா. மல்லி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது தப்பு தான், அது என்னோடய தப்பு தான். அது எனக்கு இப்போ நல்லாவே தெளிவாக புரிஞ்சு போச்சு. ப்ளீஸ்மா நீங்கள் அழாதீங்க. மல்லி இந்த உலகத்தில் எந்த மூலில் இருந்தாலும் சரி, நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன். அவளை மன்னிப்பு கேட்டு அவளை என் மனைவியாக இங்கே கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் அழாதீங்கம்மா. இங்கே பாருங்க அக்கா, உனக்கு அவ்வளோதான் மறைய சொல்லிட்டேன். இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியும் இல்லை, எந்த ஒரு அருகதையும் இல்லை. நான் போய் திரும்ப மல்லியை கூப்பிட்டு வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தனா நானே உன் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலை ஏற்படுத்திடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கிளம்பிடுறாரு. உடனே நம்ம அண்ணன் பொண்ணி ராஜியை பார்த்து, என்ன ராஜி என்னமோ ஆட்டம் போட்ட குப்பரை கவுந்தாலும் மீசையில் மண் விட்டாத மாதிரி பேசுவேன், இப்போ என்ன பண்ண போகிற? ஓ வண்டவன் தண்டவன் ஏறிடுச்சா? இங்கே பாரு, இனி உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. மாப்பிள்ளை சொன்ன மாதிரி மாப்பிள்ளை திரும்ப வரத்துக்குள்ளே நீ அவே பொட்டி வடைகள்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடு. இல்லைனா அப்புறம் உனக்கு கழுத்தை பிடிச்சி எடுத்துக்கிடுவார். அதை பார்த்து நானும் என் பொண்ணு மல்லியும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அது உனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அண்ணன் பொண்ணு கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே ராஜுக்கு கோபம் தாங்கலை. எல்லா பிளானும் சொதப்பி போச்சு. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோன்னா அப்புறம் விஜய் சொத்து எல்லாத்தையும் எப்படி அடைய முடியும்? என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு குழப்பத்தோடையும் குற்றம் வச்சு நிற்கிறாங்க. வெண்பா உடனே, பிக் பாட்டி, சூப்பர் பிக் பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பிக் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க.